கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணமாகி முதன்முறையாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண் ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். குழந்தையை சுமந்த தனது முதல் அனுபவத்தை என்னுடன் அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த 9 மாத காத்திருப்பு தன்னை முற்றிலும் மாற்றிவிட்டதாக அவர் விவரித்தார். காத்திருப்பு ஏதோ ஒன்று நடக்கும் வரை நேரத்தை கடத்துவதுதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் குழந்தையை சுமந்து கொண்டிருந்தது ஒரு தயாரிப்பு என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 9 மாதங்களில் ஒவ்வொரு நாளும் என் உடல் மாறிக்கொண்டிருந்தது. என் இதயம் பல உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. என் ஆன்மா ஒரு தாயாக மாறுவதற்கு தயாரித்து கொண்டிருந்தது என்றார். அன்பார்ந்தவர்களே, காத்திருப்பு வெறும் ஒன்றுமில்லாத நேரம் அல்ல, அது நம் வாழ்வை மாற்றுகின்ற ஒரு அழகான தருணம். இந்த பெண் ஆழமான ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தார். அதைத்தான் பொது காலத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறை வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. காத்திருப்பு ஒரு கலை. இந்த காத்திருப்பதில் தான் கடவுள் நம்மை உருவாக்குகின்றார். இன்றைய வாசகங்கள் காத்திருப்பின் கலையை உணர நமக்கு 4 வகையான வெவ்வேறு காத்திருப்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொன்றும் ஆழமான நம்பிக்கையையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் பெறுவதற்கான ஒரு சிறந்த பாதையாக இருக்கின்றது. முதலாவதாக பொறுமையான காத்திருப்பு. இன்றைய முதல் வாசகமான ஞான நூல் மக்கள் நீதிமான்களின் மீட்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர் என்கின்றது. எகிப்தில் இஸ்ராயல் மக்களுடைய காத்திருப்பு ஏதோ ஒரு குருட்டுத்தனமானது அல்ல. கடவுளின் வாக்குறுதியை முழுமையாக நம்பி பல ஆண்டுகளாக பொறுமையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். இது இறை நம்பிக்கையில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. கப்ரியேல் வானதூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தையை அறிவித்த போது, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என அவர் எடுத்துரைத்து பொறுமையோடு ஆண்டவருடைய அந்த இறை திட்டத்திற்காக காத்திருக்க தொடங்கினார். மெசியாவை காணும் வரை சிமியோன் பொறுமையோடு காத்திருந்தார். மரியாவும் யோசேப்பும் குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வந்த போது சிமியோன் அந்த குழந்தையை கரங்களில் ஏந்தி, என்னுடைய பொறுமையான இந்த காத்திருப்பு உலகின் மீட்பை நான் என்னுடைய கரங்களிலே ஏந்த செய்தது என்று மகிழ்ச்சியோடு அவர் ஆர்ப்பரித்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வழி தவறி ஆடுகளாக இருக்கும் நாம் இறையர்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கின்றோமா? பல தருணங்களில் இறைவன் நம் வாழ்வில் வர வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பையில் பொறுமையின்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை ஏற்கும் நாம் அதனை வாழ்வாக்க இறை அருளை பெற பொறுமையோடு காத்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நம்பிக்கை நிறைந்த காத்திருப்பு. இன்றைய 2ஆம் வாசகம் அறியாத பாதையில் ஆபிரகாமின் நம்பிக்கை பயணத்தை எடுத்துரைக்கின்றது. எங்கே போக வேண்டும் என்று தெரியாமலே அவர் புறப்பட்டு சென்றார் என்கின்றது. ஆபிரகாமின் முழு வாழ்க்கையும் இத்தகைய நம்பிக்கை நிறைந்த காத்திருப்பின் செயலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வாக்களிக்கப்பட்ட அறியாத நாட்டிற்காக தன் தாய் நாட்டை விட்டு அவர் சென்றார். வாக்களிக்கப்பட்ட இறைமகனுக்காக பல்லாண்டுகள் அவர் காத்திருந்தார். ஈசாக்கை பலி செலுத்தும்படி கேட்டபோது இறைவனில் தன் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவரது காத்திருப்பு செயலில் நம்பிக்கையாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்பிக்கையோடு இறைவனிடம் நாம் ஜெபிக்கின்றோமா? அந்த ஜெபங்களுக்கு இறைவன் நிச்சயம் பதில் அளிப்பார் என நாம் காத்திருக்கின்றோமா? பல தருணங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கையற்ற காத்திருப்பாக இருக்கின்றது. மூன்றாவதாக விழிப்புடன் காத்திருப்பு. இன்றைய நற்செய்தியில் இயேசு திருமண விருந்திலிருந்து திரும்பி வரும் தலைவருக்காக காத்திருக்கும் பணியாளர் போல விழிப்போடு காத்திருக்க நம்மையும் அழைக்கின்றார். தலைவர் வந்து தட்டும் போது உடனே திறக்க விழிப்போடு காத்திருக்க வேண்டும். இது செயலற்ற காத்திருப்பு அல்ல, விழிப்பு நிறைந்த காத்திருப்பு. 10 கன்னியர் உவமையில் விவேகமுள்ள 5 கன்னியர்கள் விழிப்புடன் காத்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்கள் கரங்களில் விளக்குகளை ஏந்தி
அந்த விளக்குகளுக்கு தேவையான எண்ணெயையும் கொண்டு மணமகனுக்காக விழிப்போடு காத்திருந்தார்கள். திருமுழுக்கு யோவான் இத்தகைய விழிப்புடன் இறைமகனின் பிறப்புக்காக காத்திருந்தார். அதனால்தான் அவர் மக்களை இறைமகனின் வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க தயாரித்தார். அன்பார்ந்தவர்களே, இங்கு விழிப்பு என்பது தூங்காமல் இருப்பதல்ல, மாறாக நமது கிறிஸ்தவ வாழ்வில் இறைவனின் இறையருளுக்காய் ஆர்வமுடன் காத்திருப்பது. நமது ஜெபங்கள் இறைவனால் பதில் தரப்படாவிட்டாலும் தொடர்ந்து ஆழமான மற்றும் நம்பிக்கையுடன் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டு திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பக்தியோடு பங்கு கொண்டு வாழ்வதே ஆகும். எத்தகைய சூழலிலும் எவர் வழியாகவும் இறைவன் என்னை சந்திக்க வருவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு, விழிப்போடு, ஆர்வத்தோடு இந்த இறைவன் என்னோடு பேச வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்க வேண்டும். அத்தகைய ஒரு அழைப்பை தான் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே பெறுகின்றோம். எனவே நாம் விழிப்புடன் காத்திருப்போம். நான்காவதாக, பொறுப்புடன் காத்திருப்பு. இன்றைய நற்செய்தியிலே இயேசு தொடர்ந்து தன்னுடைய தலைவர் வருகின்ற போது விழிப்புடன் காத்திருப்பவர் மட்டும் பேர் பெற்றவர் அல்ல, மாறாக திருடர் வந்து தன்னுடைய தலைவனின் பொருட்களை கண்ணமிட விடாமல் பாதுகாப்பவர் மற்றும் பொறுப்போடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவரையும் பேறு பெற்றவர் என்கின்றார். அப்படியானால் இங்கு விழிப்புடன் காத்திருப்பதை பற்றி மட்டுமல்ல, பொறுப்புடன் காத்திருப்பதை பற்றியும் இயேசு பேசுகின்றார். இன்றைக்கு இறைமகனின் இரண்டாம் வருகைக்காக ஆர்வமுடன் நாம் காத்திருக்கின்றோம். நாம் நம்முடைய திருமுழுக்கு வழியாக சில பொறுப்புகளை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு பொறுப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய திருமுழுக்கு தருகின்ற இந்த ஒரு பொறுப்போடு நாம் இறைவனுக்காக காத்திருக்க வேண்டும், இறை அருளுக்காக காத்திருக்க வேண்டும். ஆக நம்முடைய காத்திருப்பு பொறுப்போடு அமைகின்றதா என்பதையும் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அத்தகையோராய் வாழ நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இங்கு காத்திருப்பின் கனியையும் நாம் பார்க்கின்றோம், பலனை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் வாக்களிக்கப்பட்ட நாட்டை பெற்றது மட்டுமல்ல, அவர் தன் காத்திருப்பு பயணத்தின் மூலம் நம்பிக்கையின் தந்தையாகவும் மாறுகின்றார். இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருந்து தப்பித்தது மட்டுமல்ல, பாலைவனத்தில் அலைந்து கடவுளினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக மாறினார்கள். இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இறைவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். விழிப்புடனும் பொறுப்புடனும் காத்திருந்த வேலையாட்கள் தங்கள் தலைவரின் அங்கீகாரத்தை பெற்றது மட்டுமல்ல, அவரின் மகிழ்ச்சியில் அவர்கள் பங்கு கொள்கின்றார்கள். இதைத்தான் இன்றைய அவசர உலகம் புரிந்து கொள்ள சிரமப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாம் காத்திருப்பை திறமையின்மை என்கின்றோம், தாமதத்தை தோல்வி என்கின்றோம். இன்றைக்கு நாம் இத்தகைய உடனடி கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது நம்பிக்கை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், காத்திருப்பது ஒரு கலை. அது நம்மில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும். நம்மை இயேசுவினுடைய சீடர்களாக மாற்றும், நம்மை இறை நம்பிக்கையில் வளர செய்யும், நம்மை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ செய்யும், இறைவனினுடைய பிள்ளைகளாக இறை ஆட்சியை நோக்கி நம்மை பயணிக்க செய்யும். எனவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நம்பிக்கையுடனும் காத்திருப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இந்த விழிப்பும் நம்பிக்கையும் பொறுப்பும் பொறுமையும் நம்முடைய வாழ்வின் காத்திருப்பில், குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் காத்திருப்பில் வெளிப்பட வேண்டிய பண்புகளாக இருக்கின்றது. எனவே பார்த்தவர்களே, இன்றைக்கு இந்த பண்புகளை நாம் நமதாக்க முயலுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.